கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீர தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 41ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு துணை நிற்கும் போது உங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? பைபிளில் படிக்கிற வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் கர்த்தராகிய நான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களை நோக்கி, அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு துணை நிற்பேன். துணை நிற்பேன். அது எப்படி துணை நிற்பாரா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். இதுதான் தேவன் நம்மளுடன் துணையாக நிற்கும் காரியம். உலகத்தின் இறுதி பரியந்தும் முடிவு பரியந்தும் நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தும் தேவன் நம்மளுடன் துணை நிற்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. உன் தேவனாய் இருக்கிறியா கர்த்தராகிய நான் சொல்லுகிறது. நம்ம கர்த்தரே தேவன் அப்படின்னு நம்ம நிச்சயமாக இருக்கிறோமா? இல்லை எல்லா ஆலயத்துக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறாங்க, நான் ட்ரெடிஷனில் இப்படி வந்துட்டேன், நான் எங்கள் தலைமுறை கிறிஸ்தவங்க, ஆனால் நாங்கள் ஆலயத்துக்கு போயே ஆவோம், ஆலயத்தில் போய் உட்காருவோம், பைபிள் படிப்போம், இந்த மாதிரி வந்துடுவோமா? இல்லை, உண்மை முத்தமாக என் தேவனாய கர்த்தர், எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த கர்த்தர், எனக்காக மீறுதலுக்காக அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோமா? அதெல்லாம் நம்ம விசுவாசிக்காம கர்த்தரையும் கூட இருப்பார், கர்த்தரையும் கூட இருப்பார்னா அது வெறும் வாயின் வார்த்தைகளாக தான் இருக்கும். உண்மையாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? உண்மையிலே தேவனை அறிந்து கொள்வது வேற, தேவனை புரிந்து கொள்வது வேற. நமக்கு எல்லாமே தெரியும், கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு. ஆனால் புரிந்து கொள்வது என்பது வேறு. அப்போ தேவனை நம்ம முழுக்க புரிந்து கொள்ளும் போது, தேவனை அறிந்து கொண்டதுக்கப்புறம் தேவனை முழுக்க புரிந்து கொள்ளும் போது நடக்கிற காரியங்கள் முழுவதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? 365 தடவை எழுதப்பட்டிருக்கிறதுன்றாங்க. பயப்படாதே என்ற வார்த்தை மட்டும் வருதுன்றாங்க. அப்போ என்ன, அந்த தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்ற மாதிரி. அப்போ தேவனுடன் இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது என் விரோதமாக இருப்பவனா யார் அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. எப்போ நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டு, கர்த்தரை தெரிந்து கொண்டு, என் தேவனாய் கர்த்தர் அப்படின்னு அவரை விசுவாசிக்கும் பொழுது, முழு மனதுடன் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு துணை நிற்கிறேன் அப்படின்றாரு. அது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. அப்போ சும்மா தள்ளி நின்றுட்டு நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன்லாம் சொல்லுகிற தேவன் கிடையாது. தேவன் நம்மளது வலது கையை பிடிக்கணும்னா எப்படி? தேவன் நம்ம அருகில் வர வேண்டும். நமது கையை பிடிக்கணும்னா தேவன் எப்படி தள்ளி நின்று பிடிக்க முடியுமா? இல்லை, நம்ம அருகிலே வந்து நமது கையை பிடித்து நம்மளை அமைதிப்படுத்தி, பயப்படுறவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பக்கத்தில் போய் அவங்களை கூப்பிட்டு நம்ம ஆறுதல் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோங்க, அவங்க கையை பிடிச்சி நான் கூட இருக்கேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களாங்க. இதே மாதிரி பரலோகத்தின் பிதாவானவர் நமது வலது கையை பிடித்து என்ன சொல்கிறாரா? பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ இந்த வார்த்தையில் வந்து யார் சொல்கிறது? தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நமது கையை பிடித்து பயப்படாதீங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ ஒருவேளை நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம், நம்ம வாழ்க்கை எப்படி முடிய போதோ, வயதான காலத்தில் நம்மளை யார் பார்ப்பா, நம்ம சிக்கா படுத்துட்டேன்னா யார் பார்க்க போகிறா, என் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி முடிய போகுது, கணவன் மனைவிக்குள்ளே எப்படி எங்கள் வாழ்க்கை முடிய போகுது, பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கணுமே, பிள்ளைகள் நல்ல மணமக்கள் கிடைக்கணுமே, அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி நடக்க போகுது, நான் ஏதோ காலத்தை தள்ளிட்டேன், அதனால் வயதான காலத்தில் நான் படுத்துக்கிட்டா யார் என்னை பாப்பா, அதுக்கான செலவுகள் இருக்கே, இந்த போராட்டங்கள் இருக்கே அப்படின்னு பயப்படுறீங்களா? ஒருவேளை எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னீங்கன்னா அது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். பயமே இல்லை அப்படின்னா அது வந்து பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை, மனிதத்தன்மையாக அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். பயமே இல்லை அப்படின்னோம்னா, பயப்படுறவங்க எல்லாருமே அந்த பயம் இருக்கும், எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கும். பயம் இல்லைன்னா அது மனிதனே கிடையாது. பயம்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நம்மளுக்கு புரிஞ்ச ஆண்டவரோட பிள்ளைகளுக்கான பயம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரை விட்டு நான் விலகி விடுவேனோ, கர்த்தரை புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுவேனோ, அறிந்து கொள்ளாமல் இருந்து விடுவேனோன்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நம்ம பயப்படும் போது, தேவ சமூகத்துக்கு நம்ம பயந்து நடுங்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாதே. எப்படி சொல்கிறாரு? நமது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உலக ரீதியான பயத்தில் இருக்கீங்களா? எனக்கு என்ன ஆக போகுது, குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு பயந்துட்டு இருக்கீங்களா?
உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்தா அது எப்பேற்பட்டது நமக்கு எல்லாமே தெரியும். பயப்படாதிருங்கள், தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்களது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கிருபையான மேலான வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் உண்மை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது தகப்பனே, நீர் எங்களது வலது கையை பிடித்து பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று சொல்வதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் பயந்து கொண்டிருக்கும் தங்கள் ஃபியூச்சரை, தங்கள் எதிர்காலத்தை, நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ, என் வேலை எப்படியாக போகிறதோ, நான் செய்த காரியங்கள் எப்படியாக மாறப்போகிறதோ என்று பயந்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உண்மை அறிந்த பிள்ளைகளை நோக்கி நீர் சொல்லுவது தகப்பனே, அவர்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீ சொல்லுவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.